அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இந்த வரும் வாரத்திற்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது நிஃப்டி இது மட்டும், ஏன்னா பேங்க் நிஃப்டி இனிமேல் வீக்லி கிடையாது, அதனால் வீக்லி இது கிடையாது, அது மந்த்லி லெவல் மட்டும்தான் இனி வரும். ஓகேங்களா? இனிமேல் பேங்க் நிஃப்டி மற்ற இது எல்லாமே மந்த்லி லெவல்ஸ் எடுத்து போட்டுறோம் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு இது என்ன, இது எப்படி எடுக்கணும் எல்லாமே இப்போ நம்ம அதில் பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய ஆப்ஷன் கிளாஸை பற்றி பொசிஷன் கிளாஸை பற்றி சொல்லிடுறேன். பொசிஷன் கிளாஸ் 17th வருகிற சண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பே பண்ணவங்க அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நேம் டிஸ்ட்ரிக்ட் கூட எனக்கு அனுப்பி விடுங்க, நான் ஆட் பண்ணுறதுக்கு. அனுப்பினவங்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது உங்களுடைய கிளாஸ் 10:45 சண்டே மார்னிங் உங்களுக்கு கிளாஸ்னுடைய லிங்க் வரும். நான் அது இதில் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவேன். 10:45 வரலனாக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீக்கான லெவல் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் கொடுக்குறோம், ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம் லெவல்ஸ். கரெக்டுங்களா? இது எல்லாமே எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்காம கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்துருச்சுன்னா எகைன் இங்கே மேலே வரும்போது நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? அப்போது எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஒரே கேண்டில் பெருசாக டே கேண்டில் வச்சுதுன்னா ஹெவியாக லாஸ் ஆகும். அப்போ டே கேண்டில் படி தான் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாதுன்றதுனால எட்ஜிங்கோட தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். இல்லை உங்கள் டெக்னிக்கலும் அதுக்கு எனக்கு இதாக சொல்லுது சார் அப்படின்னால நீங்கள் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம், அது யுவர் விஷ். நான் என்னுடைய வியூவை தான் ஷேர் பண்ணுறேன். சரி, அப்புறம் ஒரு சிலர் மெசேஜ் பண்ணி, சார் மார்க்கெட் பாட்டு இறங்கிட்டு இருக்கு, இது கிராஷா இல்லை என்ன கரெக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வீடியோடும் கிராஷ்ன்றது கிராஷ்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட் இது கரெக்ஷனுங்க. தயவு செய்து கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம யாரும் எதை சொல்றாங்கன்றத நம்பாதீங்க. மார்க்கெட் கரெக்ஷன். ஓகேங்களா? இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும். நம்ம மந்த்லி லெவல் இந்த மந்த் ஆரம்பிக்கும் போது வீடியோ போட்டிருக்கோமா, அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் பாருங்க. அது அந்த மந்தோட முடிஞ்சு போயிடும் அந்த வேல்யூ. அப்போ அந்த மந்த் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேல்யூ வரும். இப்போ என்னது, இயர்லி வேல்யூ இன்னும் இயர் முடியறதுக்கு இன்னொரு 1.5 month தான் இருக்கு. அப்போ இயர்லியில் அது என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்கல, இயர்லி நம்ம பிகினிங்கே சொல்லிட்டோம். நம்ம என்ன டார்கெட் சொன்னோமோ அந்த டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிருச்சு, செகண்ட் டார்கெட் போயிட்டு அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேலேருந்து இறங்கி. அப்போ டார்கெட் ஏன் அங்கெல்லாம் நம்ம என்ட்ரிலாம் ஒரு சில என்ட்ரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு இடத்துல எங்க எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரூல் இருக்கு. இப்போ மார்க்கெட்டு ஏறலாம், கொஞ்சம் கரெக்ஷன் சும்மா ஏறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கலாம். மார்க்கெட்டில் நான் சொல்றது பொசிஷனலி லாங் வியூவில். அதுக்கப்புறம் இயர்லி வியூ நம்ம இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயர்லி அப்டேட் பண்ணுவோமா, அப்போ தெரியும் பொசிஷனலா அது இன்னும் எங்க இருக்கு, எங்க வேலையில எங்க இந்த திரும்ப போகுது மார்க்கெட்டு, என்ன ஏது எல்லாம் அப்போ பார்க்கலாம். அதுதான் மேக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த வீக் என்ன லெவலோ, மந்த் என்ன லெவலோ, அது என்ன சொல்லுதோ சபா அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை எட்ஜிங் இல்லாம பண்ணாதீங்க. உங்க டார்கெட், இதனுடைய டார்கெட் என்ட்ரியில இருந்து 100 பாயிண்ட்ஸ் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுங்க. இது இந்த இடத்துல எடுக்கணுமா வேணாமா எல்லாமே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, யுவர் விஷ். இது ஸ்டாப் லாஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்து கீழே வந்தா இங்க நம்ம பை எடுக்கலாம் ஒண்ணு. இங்க இருந்து மேல போனா இந்த 23,798 வந்தா செல் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் 892. கீழே 23,308 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 23,202. இந்த பிரைஸ் வரும்போது தான் நாம இந்த வீக் முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணலாங்க, இதுக்கு இடையில இருக்கும்போது சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். இதுக்கு இடையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம், இதுக்கு இடையிலே ட்ரேட் ஆயிட்டு இருந்தா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். நல்லா கவனிங்க என்ன சொல்றேன், வேடிக்கை பார்க்கலாம் வீக்லியில் என்ட்ரி ட்ரிகர் ஆகாத வரைக்கும். ஓகேங்களா? ட்ரிகர் ஆச்சுன்னா அதனுடைய ரூல் என்னவோ, ஸ்டாப் லாஸ் என்னவோ உங்ககிட்ட இருக்கு, அதை வைத்து நீங்க வர்த்தகம் பண்ணலாம். இது கூட நான் எப்பவுமே சொல்லுவேன், இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர், அடுத்தது மந்த்லி லெவல் பவர்ஃபுல், அடுத்தது தான் வீக்லி எல்லாம். அப்போ மந்த்லி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு போய் செக் பண்ணுங்க. மந்த்லி வீடியோ நான் ஆல்ரெடி மந்த் பிகினிங்லேயே போட்டாச்சு, இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன், இது எப்படி, இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை இந்த வாரம் போன வாரம் எல்லாமே ட்ரேட் நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம், இனிமேல் எதுக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம், யுவர் விஷ். ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே யாருக்கு என்னென்ன எது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுங்க.
முதல்ல படிங்க. மேக்ஸ் வந்து உங்க பகுதியில் நீங்களே படிக்கலாம். யார்ட்டையும் கிளாஸ்க்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. டைம் ஆகும், அவ்வளவுதான். உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா கத்துக்கோங்க, தப்பே கிடையாது, நல்ல விஷயம், கத்துக்கோங்க. இல்ல சார் எனக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து போறது இது இல்லை சார், நம்ம வந்து நீங்களே படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், வருட கணக்காகும், அவ்வளவுதான், காலங்கள் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றபடி இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. நீங்க உங்க அனலைஸ் உங்க இது என்னன்றதை பார்த்துட்டு, நம்ம யூடியூப்ல யார் கொடுக்கறதையுமே நம்பாதீங்க, யார் சொல்றதையும் கேட்காது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.